அன்பார்ந்த நேயர்களே, நாம ஏற்கனவே பெயரெச்சம் மற்றும் வினையெச்சம் ஆகியவற்றை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பெயரெச்சத்திலேயே தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் அப்படிங்கிற பிரிவை நாம பார்க்கிறோம். இப்ப தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னா என்னன்னா, காலம், இடம், பொருள் ஆகியவற்றை உணர்த்துவது தெரிநிலையாகும். இப்ப வாடிய பயிர் அப்படிங்கிறது காலம், இடம், பொருள் ஆகியவற்றை உணர்த்துகிறது. அது இறந்த காலத்தை காட்டுகிறது. வாடிய பயிர் எங்க இருக்கும், ஆக இடம், பொருள் ஆகியவற்றை காட்டுகிறது. எனவே இது தெரிநிலை பெயரெச்சமாகும். குறிப்பு பெயரெச்சம் என்பது காலம், இடம், பொருள் ஆகியவற்றை காட்டாது. அதனுடைய நிலைமொழி பண்பு சொல்லாக இருக்கும். அதாவது நல்ல மாணவன், இதுல எந்த இடம், பொருள், காலம் எதையுமே காட்டுறதில்ல. நல்ல மாணவன் என்பது குறிப்பு பெயரெச்சமாகும். அதே போல தெரிநிலை வினையெச்சம், தெரிநிலை வினையெச்சம் பாடி முடித்தான், பாடி முடித்தான். இது இறந்த காலத்தையும் இடம், பொருள் ஆகியவற்றை உணர்த்துகிறது. எனவே இது தெரிநிலை வினையெச்சமாகும். அதே போல குறிப்பு வினையெச்சம் மெல்ல பேசினான், இதுவும் நிலைமொழி பண்பு சொல்லாக இருக்கிறது. எனவே இது நிலைமொழி பண்பு சொல்லை பெற்று வினைமுற்றோடு முடிஞ்சுன்னா இது குறிப்பு வினையெச்சமாகும். சரி, இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி, அதாவது குறிப்பு பெயரெச்சத்தையும் குறிப்பு வினையெச்சத்தையும் சேர்த்து சொல்லணும்னா ரொம்ப அழகா மனசுல பதிய வச்சுக்கலாம். நல்ல மாணவன் மெல்ல பேசினான், நல்ல மாணவன் மெல்ல பேசினான் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லைன் குறிப்பு பெயரெச்சம், இரண்டாவது லைன் குறிப்பு வினையெச்சமாகும்.